சென்னையில் நடைபெற்ற ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் டிக்கெட்டுகள் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கள்ளச்சந்தையில் டிக்கெட்டை விற்பனை செய்ததாக 25 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கள்ளச்சந்தை டிக்கெட் விற்பனை தொடர்பாக 18 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இதுவரை 25 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். 25 பேரையும் சொந்த ஜாமீனில் விடுவித்த திருவல்லிக்கேணி போலீசார் 42 டிக்கெட்டுகளை பறிமுதல் செய்திருக்கின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். விவரங்கள். சென்னை பெங்களூருக்கு இடையே நேற்று ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி நடந்தது. இதில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. இந்த ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட் ஆன்லைன் மூலமாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இருந்தாலும் ஆன்லைன் மூலமாக வாங்கப்பட்ட டிக்கெட்டை தனியாக ஒரு செயலி மூலமாக அதிக விலைக்கு விற்கக்கூடிய சம்பவங்களில் சிலர் இளைஞர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு கட்டமாக நேற்று மட்டும் 25 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஆன்லைன் மூலமாக, அது கள்ளச்சந்தை மூலமாக டிக்கெட்டுகள் விற்பனை செய்ததாக 25 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அது தொடர்பாக 18 வழக்குகளை திருவல்லிக்கேணி போலீசார் பதிவு செய்திருக்கிறார்கள். மொத்தம் 42 டிக்கெட் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவரிடமிருந்து டிக்கெட் விற்பனை செய்த பணத்தையும் போலீசார் பறிமுதல் செய்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இதே போல டிக்கெட்டுகளை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்பவர்களை கண்டறிந்து அவர்கள் மீது முன்கூட்டிய நடவடிக்கை எடுக்க போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.